ஹாய், வெல்கம் டு நாமும் நலன். இன்னைக்கு நம்ம சூப்பர் டூப்பர் டேஸ்டியான என்னோட ஃபேவரட் ஒரு பட்டியாலா சிக்கன் எப்படி செய்ய போகிறதுனா பார்க்கணும். இதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கப் தயிர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், 3 நறுக்கின வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனோடனே 3 சின்னதாக நறுக்கின தக்காளி அதையும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க பாதி வெங்காய தக்காளியை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மிச்சம் இருக்க வெங்காய தக்காளியில் சிக்கனை ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுவோம். அந்த மசாலா ஃபுல்லாக சேர்கிற வரைக்கும் வதக்கி விடுவோம். பாருங்கள், நல்லா மசாலாலாம் சேர்ந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 2 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டு ஒரு ஃபுல் கப் நிறையா வெந்தயக்கீரை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டாலே நல்லா வதங்கிடும் ஃபாஸ்ட்டாக. இது கூட ஒரு வெங்காயம், 1 கேப்சிகம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி பாருங்களா பெருசாக நறுக்கி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து இதையும் ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். இப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்க வெங்காய தக்காளியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 கப் கேஷ்யூநட் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு ரிச்சான டெக்ஸ்சர் தரும் நம்ம சிக்கனுக்கு. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆச்சு, சிக்கன் குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கிளறி வச்சுருக்க மிச்ச மிக்ஸியும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கை நிறைய கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் ரிச்சாக வேணும்னா ஒரு 1.5 கப் கூட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பர் க்ரீமியான பட்டியாலா சிக்கன் ரெடி. இது நீங்கள் பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.